இரவு வானத்தில் உங்கள் கண்களுக்கு தெரிகிற நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு வித்தியாசமான வடிவத்தை கொடுக்கலாம். இதை தான் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. விண்மீன் தொகுதி. இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் மொத்தம் 88 வித்தியாசமான கான்ஸ்டலேஷனை வச்சு இந்த வானத்தை 88 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக 12 கான்ஸ்டலேஷன் வழியாக சூரியன் நகர்த்து போகும். இந்த 12 தான் ஜோடியாக் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஜோடியாக் சயின்ஸாக பார்த்துருப்பீங்கன்னு. இந்த 12 ஜோடியாக் சயின்ஸில் மேஷம் ஏரிசியா முதலாவதாக இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த கான்ஸ்டலேஷனை பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். இதுக்கும் அஸ்ட்ராலஜி அந்த ராசி பலன்களுக்கும் சம்மந்தம் இல்லை. வானத்தையும் அதில் இருக்க நட்சத்திரங்களை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். திஸ் இஸ் சன்சைன் மேஷ ராசி நேயர்களே. வானத்தில் இந்த மேஷம் ஏரிஸ் கான்ஸ்டலேஷனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். 2024 டிசம்பர் மாதம் நிலவுக்கு மேலே இந்த கான்ஸ்டலேஷன் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ டைரெக்டாக இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளேடேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 7 நட்சத்திரங்கள் கொண்ட அந்த தொகுதியை கண்டுபிடிச்சிங்கன்னா அதை தொடர்ந்து மேஷத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாயிடும். பிளேடேஸ் ஒரு கூட்டமாக கிளம்பான நட்சத்திரம் போல தெரியும். இரவு வானத்தில் வெறும் கண்களுக்கே உங்களால் பிளேடேஸை பார்க்க முடியும். ஆப்வியஸாக கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்குது. அந்த சமயத்தில் இந்த பிளேடேஸை நீங்கள் கண்டுபிடிச்சி அப்படியே அதோடைய ரைட் ஹேண்ட் சைடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 3 நட்சத்திரங்கள் ஒன்றன் பின் ஒன்றா அடுக்கப்பட்டிருக்கும். ஒரையன் மாதிரியில் ஒரு கர்வ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதை தான் மேஷ கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. பார்த்தா அப்படி தெரியலையடா, மேஷம்ங்கிறது ஆடு போல டிசைனில் இருக்கும். இதுக்கும் ஆடுக்கு என்ன சம்மந்தம் எனக்கும் தெரியல. பட் இந்த இடத்துல முன்னாடி தெரியக்கூடிய அந்த 3 நட்சத்திரங்களை அந்த ஆட்டோட கொம்பையும் தலையும் குறிக்கிற மாதிரியும், அது கூட ஜாயின் ஆகிருக்க அந்த கடைசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதோடைய முதுகை குறிக்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கான். அண்ட் பழங்காலத்தில் அந்த பிளேடிஸ் கிளஸ்டர் இருக்கலாம், அதுதான் இந்த ஆடோட வாழுகிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு ஐயோ பிளேடிஸை இந்த ஏரிஸ் கான்ஸ்டலேஷன் கூட ஒன்றா சேர்க்கல, அது வேற இது வேறன்னு பிரிச்சுட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மேஷம்ங்கிறது ஒரு வாலில்லா ஆடு, ரேம் சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கட்டுக்கதை இருக்கணுமே. எஸ், கிரேக்க மித்தாலஜி படி ஃப்ரேக்சிஸ் அப்படிங்கிற ஒரு அரசன் கிட்ட இப்படி மாதிரி ஒரு பறக்கிற ஆடு இருந்துச்சான். இந்த ஆடை ஹெர்குலிஸ் தான் கிஃப்டாக கொடுத்த மாதிரி சொல்லுவாங்க. ஃப்ரெக்சிஸ் இறந்த உடனே இந்த ஆட்டோட சேர்ந்து அவர் வானத்தில் ஐக்கியமாயிட்டாரு அப்படிங்கிறது தான் கதை. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக உள்ள ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் ஃபேமிலிலாம் பேசிட்டு இருப்பாங்க. பட் அதை தாண்டி இந்த கான்ஸ்டலேஷனுக்கு அவங்க ஆடு உருவம் கொடுத்ததுக்கு காரணம் இதுதான் சொல்லப்படுது. ஆனால் எகிப்தியர்களும் பாபிலோனியர்களும் இதுக்கு வேற ஒரு அர்த்தம் கொடுத்தாங்க. ஸோ எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் ஏரிஸை ஆமுன்ரா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆமுன்ராங்கிற அந்த உருவத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஆடு தலையும் மனித உருவம் கொண்டிருக்கும். அண்ட் ஆமுன்ரா வார்த்தைக்கான அர்த்தமே முதல் சூரியன். பாபிலோனியர்கள் இந்த ஏரிஸ் கான்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை கூட லிங்க் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த சமயத்தில் நிறைய ஆடு மிச்சிருப்பாங்க போல, அதனால ஆடு சிம்பிள் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சரி, மேஷ ராசி ஏன் ஃபர்ஸ்ட்ல இருக்கு? ராசி பலன்கள் படி அஸ்ட்ராலஜி படி ஏன் அது முதல்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அஸ்ட்ரானமி படி இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. வெர்னல் ஈக்வினாக்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பூமியை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம பூமியிலிருந்து வானத்தில் தெரிகிற எல்லா நட்சத்திரங்களையுமே ஒரு மேப் பண்ணி பார்க்கும்போது நம்ம பூமியை விட பெருசாக ஒரு ஸ்பியர் உருவாகும். இதை செலஸ்டியல் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த செலஸ்டியல் ஸ்பியரோட மையப்பகுதி செலஸ்டியல் ஈக்வேட்டர். அதாவது வானத்தில் தெரிகிற நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே பூமியை சுற்றி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்பியர் கோல வடிவத்தை தான் எடுக்கும். அதோடைய ஈக்வேட்டர் செலஸ்டியல் ஈக்வேட்டராக இருக்கும்போது நம்ம பூமியோட ஈக்வேட்டரும் அது கூட மேட்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா பூமி 23 டிகிரி பார்த்தீங்கன்னா சாஞ்சிருக்கு, அந்த டில்ட் ஆகியிருக்கு. அந்த காரணத்தினால பூமியோட ஈக்வேட்டரும் கொஞ்சம் சைகோணத்தில் தான் இருக்கும். இந்த 2 ஈக்வேட்டர், பூமியோட ஈக்வேட்டர் அண்ட் செலஸ்டியலோட ஈக்வேட்டர் ஒன்றா மீட் ஆகிற அந்த பாயிண்ட் தான் வெர்னல் ஈக்வினாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் சூரியன் கரெக்டாக நம்ம உச்சந்தலைக்கு நேரம் இருக்கும். இந்த வெர்னல் ஈக்வினாக்ஸ் ஒரு வருஷத்தில் 2 முறை அப்பியர் ஆகும். 2 இடத்துல மீட் பண்ணுது பார்த்தீங்களா? 1 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சமயத்தில் அந்த பூமியோட ஈக்வேட்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா சூரியன் போகிற மாதிரி அந்த அமைப்பு அமைஞ்சிருக்கும். இதை வின்டர் சால்ஸ்டில்ஸ் இல்லைனா வின்டர் ஈக்வினாக்ஸ்னு சொல்லுவாங்க. பட் அதே சமயத்தில் ஏப்ரல் ஜூலை மாதத்தில் இந்த ஈக்வேட்டர்லேருந்து சூரியன் வெளியில் வரும். சம்மர் சால்ஸ்டிஸ் இல்லைனா சம்மர் ஈக்வினாக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ்னு கூட சொல்லுவாங்க. முதலுக்கு ஒரு புது வசந்தம் பிறக்கிற அந்த நாள். இந்த பாயிண்டில் சூரியன் எக்ஸிட் ஆகுதுல, இங்கே தான் ஏரிஸோட முதல் நட்சத்திரம் இருக்குது. த ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் இல்லைனா த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஏரிஸ், அங்கே தான் இந்த சூரியன் வெளியில் வரும். சூரியன் இந்த கான்ஸ்டலேஷனில் தான் இந்த ஈக்வினாக்ஸ்லேருந்து வெளில வர அந்த காரணத்தினால இதை டெக்னிக்கலாக அந்த அஸ்ட்ரானமி படி ஃபர்ஸ்ட்டில் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 BCE அப்போவே. ஸோ பாபிலோனியன்ஸ், எகிப்சியன்ஸ் கூட இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா. எகிப்சியன்ஸ் அமுன்ட்ரான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் லைட் ஆஃப் சன்னு அர்த்தம் அதுக்கு. டெக்னிக்கலாக ஏரிஸ் தான் சூரியன் வெளிப்படுறதுக்கு முதல் இடமாவே இருக்குது. பட் இது எல்லாமே ஒரு 1000-2000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஏரிஸில் சூரியன் வெளியில் வரல, அந்த வெர்னல் ஈக்வினாக்ஸ் மீனத்தில் தான் வெளில வரும். பீசஸ்ன்னு சொல்லுவாங்களே. ஸோ இப்போ நம்ம இருக்க அந்த மாடர்ன் டைம்ல சூரியன் வெர்னல் ஈக்வினாக்ஸ்ங்கிறது பீசஸில் தான் செட் ஆகியிருக்கு, ஏரிஸில் கிடையாது. இந்த 2000 வருஷம் கேப்பில் அது எப்படி மாறி இருக்கும் தானே கேட்குறீங்க. இதுக்கும் காரணம் நம்ம பூமி தான். ஸோ பூமி அந்த டில்ட் ஆகியிருக்க அந்த காரணத்தினால அது சுழலும் போது அதோடைய அச்சம் சேர்ந்து சுழலும். கிட்டத்தட்ட ஒரு பம்பரம் போல. பம்பரம் கடைசி அந்த சுழற சுச்சுவேஷனில் வாபுல் ஆகும்ல, அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பூமியும் அந்த அச்சில் சுழலும் போது அதோடைய அச்சம் ஆடும். இதை தான் ஆக்சியல் ப்ரிசஷன் சொல்லுவாங்க.
ஸோ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது ஏரிஸில் தான் சூரியன் வெளில வந்திருக்கணும். பட் இப்போ இருக்க அந்த ப்ரிசஷன் காரணமாக அது கொஞ்சம் பின்னோக்கி போயிருக்கு. அந்த பாயிண்ட்டுங்கிறது இப்போ பீசிஸில் வெளில வருது. இன்னும் 2000 வருஷங்கள் போச்சுன்னா இந்த பாயிண்ட் இன்னும் பின்னோக்கி போகும். ஸோ இந்த ஆக்சிஸ் ப்ரிசஷனுங்கிறது தொடர்ந்து கான்ஸ்டலேஷன் இந்த வெர்னல் ஈக்வினாக்ஸை மாற்றிட்டு இருக்க அந்த சமயத்தில் அஸ்ட்ரானமி படி பீசிஸ் தான் தொடக்கமாக அமைஞ்சிருக்கு. அஸ்ட்ராலாஜிக்கல் ராசி பலன்கள் படி என்ன காரணம்னு தெரியலங்க. அண்ட் மேஷம்ங்கிறத எல்லாருமே வசந்தத்தின் அறிகுறியாக தான் பார்த்துருக்காங்க. மோர்லைக் ஒரு புது பிறப்புங்கிற மாதிரி. சரி, இப்போதைக்கு இந்த கான்ஸ்டலேஷனில் இருக்க நட்சத்திரங்களை பார்த்துருவோமா? எங்கள் பூமியிலேருந்து வெறும் கண்களால் இந்த கான்ஸ்டலேஷனை கண்டுபிடிக்கும் போது மொத்தம் 4 நட்சத்திரங்களை தான் நோட் பண்ணுவீங்க. அதில் இந்த கூட்டத்தில் பிரகாசமான நட்சத்திரம் தான் ஹமால் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நட்சத்திரம். வானத்தில் இருக்க நட்சத்திரங்களோட பார்க்கும்போது 50வது பிரகாசமான நட்சத்திரம் சொல்லப்படுது. அண்ட் அஃபிஷியல் டெசிக்னேஷனை இதை 13 அரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது ஒரு கே டைப் ஜெயன்ட் ஸ்டார்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு பெருசுனா நம்ம சூரியனோட 15 மடங்கு பெருசாக இந்த நட்சத்திரத்தோட சைஸ். நம்ம சூரியனோட 2 மடங்கு அதிகமான நிறை இருக்குது. அண்ட் சூரியன் வெளிப்படுத்துகிற அந்த வெளிச்சத்தை விட 90 மடங்கு அதிகமான வெளிச்சத்தை இது வெளிப்படுத்துதான். பட் நம்ம சூரியன்லேருந்து இது 66 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்க அந்த காந்தனால தான் நம்மளுக்கு அது குட்டியாக தெரியுது. அண்ட் சூரியனோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு யங் ஸ்டார் தானாங்க. 3.4 பில்லியன் இயர்ஸ் தான் இருக்குங்கிற மாதிரி கெஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சூரியன் 4.5 பில்லியனில் இது ஒரு வேரியபிள் ஸ்டாராக இருக்கலாம்ங்கிற மாதிரி எண்ணப்படுது. அதாவது இதோடைய பிரகாசம் கூடி குறையுதான் அப்பப்போ. அண்ட் அகெயின் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்டார் தான் அந்த சூரியன் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டில் இருந்திருக்கும் சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஏரிஸ்ன்னு சொல்லப்படுறது. இதுக்கு ஆக்சுவலாக 2 கிரகங்கள் இருக்க மாதிரியும் சொல்லப்படுது. ஜூபிட்டரோட சைஸில் பூமியோட டிஸ்டன்ஸில் ஒரு கிரகம் இந்த நட்சத்திரத்தை சுற்றி வலம் வரலாம்ங்கிற மாதிரி எண்ணப்படுது. அதுவும் இந்த நட்சத்திரம் அதோடைய வெளிச்சத்தை குறைச்சி கூட்டத்துக்கு ஒரு காரணமாக அமைக்கப்படலாம். அதை தொடர்ந்து ஷெராட்டான் 2வது பிரைட்டஸ்ட் ஸ்டார் பீட்டா அரேட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம சூரியனோட 2 மடங்கு அதிக நிறையும் 2 மடங்கு பெருசாகவும் இருக்குது. சூரியனை போலவே 20 மடங்கு அதிக வெளிச்சத்தை இது வெளிப்படுத்துது. அண்ட் இங்கே இருக்க அந்த கூட்டத்திலே அதிவேகத்தில் சுற்றக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இது இருக்கதான் கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த நட்சத்திரம் தனியால இல்லை, இது கூடவே இன்னொரு நட்சத்திரம் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக இந்த 2மே பைனரி சிஸ்டமை ஃபாலோ பண்ணுது. அதில் ஷெராட்டன் தான் கொஞ்சம் பெருசானது. அண்ட் அரபிக்கில் ஷெராட்டன்னா த 2 சைன்ஸ்னு அர்த்தமா. ஸோ பைனரி சிஸ்டமை சொல்கிற மாதிரி அமையலாம். அதை தொடர்ந்து மெசார்த்தே கேமா அரேட்டிஸ்ன்னு சொல்லப்படுற இது 3வது பிரைட்டஸ்ட் ஸ்டார். நம்ம பூமியிலிருந்து 164 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. நம்ம சூரியனோட 3 மடங்கு அதிக நிறையும் 1.5 மடங்கு பெருசாகவும் இருக்காங்க. இதுவுமே ஒரு வேரியபிள் ஸ்டார் தான். அண்ட் இது கூடவே ஒரு கம்பெனியின் ரெட் ட்வார்ஃப் ஸ்டார் இருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இது 100% கன்ஃபார்ம் செய்யப்படல. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இதுவுமே ஒரு பைனரி ஸ்டாராக இருக்க சான்சஸ் அதிகம். அண்ட் ஏரிஸ் கான்ஸ்டலேஷனோட கடைசியில் இருக்க அந்த காந்தனால இதை த ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஆஃப் ஏரிஸ் கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து 4வது பிரைட்டஸ்ட் ஸ்டார் பரணி. எஸ், இதுக்கு பரணிங்கிற பேர் தான் கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக. 41 அத்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இது 4வது பிரைட்டஸ்ட் நட்சத்திரம் வந்து கொடுத்தல. நம்ம பூமியிலிருந்து 166 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. எதுவுமே நம்ம சூரியனோட 3 மடங்கு பெருசு. கொஞ்சம் ஒரு வாமான வெளிச்சத்தை இது வெளிப்படுத்ததா என்னப்படுது. அண்ட் எல்லோ டுவார்ஃபாக இல்லாமல் இது ஒரு ப்ளூ மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாருங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டியும் இன்னும் ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த கான்ஸ்டலேஷனுக்குள்ளேயே எக்ஸ்ட்ராவாக இன்னும் 3 நட்சத்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பட் பூமியிலிருந்து வெறும் கண்களால் இதை பார்க்குறது கஷ்டம். ஏன்னா மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் இதோடைய அந்த வெளிச்சம்ங்கிறது கம்மி. இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பக்கத்தில் கிடையாது. ஒன்று 60 ஒளியாண்டுகள், இன்னொன்று 164 ஒளியாண்டுகள், இன்னும் 130 ஒளியாண்டுகள்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது இது எல்லாமே பக்கத்தில் போல இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் நூற்றுக்கணக்கான ஒளியாண்டுகளால் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஏரிஸ் கான்ஸ்டலேஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான மீட்டியர் ஷவர்ஸ்லாம் நடக்கும். ஆனால் அதை விற்கர்களால் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அது சிலது டே டைம் மீட்டியர்ஸாக இருக்குமா. இதை டே டைம் ஆஸ்ட்ராய்ட் மீட்டியர் ஷவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல்லான கான்ஸ்டலேஷன் சொல்ல முடியாது. லைட் பொல்யூஷன் ஆன இடத்துல இதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அவ்வளோ பிரைட்டஸ்டான ஸ்டார் இல்லாத அந்த சமயத்தில் ஐஏஇயோட 88 கான்ஸ்டலேஷன் லிஸ்ட்டில் இது 38வது பொசிஷனில் இருக்குது பிரைட்னஸை வச்சு. வானத்தில் இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒரு மிட் அண்ட் ஆவரேஜான கான்ஸ்டலேஷன் சொல்லி என்னதான் இதை வந்து சொன்னாலும் வசந்த காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பல காலத்தில் எல்லாருக்குமே உணர்த்துனது இந்த கான்ஸ்டலேஷன் தான். அண்ட் ராசி பலன்களை இதுதான் எப்போதுமே டாப்பாக இருக்குது. ஸோ மற்றவங்க கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாமல் அடுத்தவங்க வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வர சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா எப்போதுமே நீங்கள் தான் டாப்பாக இருப்பீங்க. திஸ் இஸ் சன்சைன் சைனிங் ஆஃப்.